அதாவது வந்துங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்த நகையெல்லாம் போட்டு விட்றோம் பார்த்தீங்களா? அது வந்து குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. சரிங்களா? வீட்டிலேயே நம்மளுமே 24 மணி நேரமும் குழந்தைய கூட தான் நம்ம இருப்போம். இருந்தாலுமே அது வந்து சில நேரத்தில நம்ம கண்ணிலேயே தூவிட்டு நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில ஓடி போயிருவாங்க. அப்போது ஓடி போகிற நேரத்தில் அந்த பிள்ளைங்க விளையாட போகிற நேரத்தில் என்ன ஆகும்னாக்கும், இது வந்து உண்மையாக நடந்த கதைங்க இது. என்னன்னாக்கும், ஒரு ஸ்டோர் வீடுங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு குடும்பம் இருக்காங்க, 2வது ஒரு குடும்பம் இருக்காங்க, 3வது ஒரு குடும்பம் இருக்காங்க. அந்த 3வது குடும்பத்தில் இருக்கவங்க வீட்டில் ஒரு குட்டி பையன் இருந்தாங்க. அப்போது அந்த பையனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பையனுக்கு ஒரு ஒரு 2 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அவன் கழுத்தில் தாயத்து போட்டு விட்ருக்காங்க. அப்போது அந்த பையன் என்ன பண்ணுவான், அந்த 3வது வீட்டில் இருந்தவங்க இந்த 2 வீட்டில் அந்த பையன் போய் விளாடுவான் அவங்க வீட்டில் போய். அப்போ விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுனாக்கும், அந்த 3வது வீட்டில் இருக்கிறவங்க அந்த பையனுடைய அம்மா, சரி அந்த 2 வீட்டில் விளாண்டுக்கிட்டு தான் இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் அசால்ட்டாக பிள்ளைய ஒரு 5 நிமிஷம் தேடாமல் விட்டுட்டாங்க. அப்போது அந்த ரோட்டு வழியாக போன ஒருத்தன் திருடன், அவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த பையன் கேட்டுக்கிட்டே நின்றுருக்கான். அப்போ எப்போதுமே ஏன்னா சின்ன குழந்தை இருக்கனால அந்த 2 வீட்டுக்காரவங்களும் அலாட்டாக தான் இருப்பாங்க. கேட்டில் தாப்பா போட்டு தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவன் வெளியில் ஓடிடக்கூடாது அப்படின்னு தாப்பா போட்டு தான் வச்சுருப்பாங்க. அப்போது அந்த ரோட்டில் போன திருடன் என்ன பண்ணியிருக்கான், இந்த பையன் வந்து சட்டை போடலை, ட்ரௌசர் தான் போட்டு இங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்திருக்கான். அப்போது அந்த பையனை அப்போ என்ன பண்ணியிருக்கான், அந்த திருடன் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இழுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே, அதாவது அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே வந்து ஒரு மாடிப்படியில் உட்காந்து அந்த பையனுக்கு கழுத்தில் அந்த பையனை அதட்டியிருக்கான் போல், சவுண்டு விடக்கூடாது. அந்த பையன் அப்படியே உம்முன்னே நின்றுக்கிட்டே இருந்திருக்கான். அப்போது தீப்பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, தீப்பெட்டியை வச்சு இந்த கயித்தை வந்து இப்படி பொறுத்து அப்படியே வச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அந்த பையன் பயந்து போய் அப்படியே இருண்டு போய் நின்றுக்கிட்டே இருந்திருக்கான் அந்த குட்டி பையன். உடனே அந்த பையனுடைய அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, என்னடா பையனை இன்னைக்கு காணோன்ட்டு அந்த பொண்ணு சுதாரித்து மகனை தேடி வந்திருக்கு. தேடி வரும்போதே இவன் என்ன பண்ணியிருக்கான், டக்குன்னு எந்திரிச்சு உங்கள் பையன் வெளியில் ஓடுனா, அதனால தான் அவங்க பையனை வீட்டுக்குள்ளே என் பையன் உள்ளேயே தானே இருந்தான், வெளியில் வரலையே, நீ யாருப்பா அப்படின்னு அந்த பையனுடைய அம்மா கேட்குறாங்க. இல்லை உங்கள் பையன் வெளியில். ஆனால் அவங்க அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவனுடைய ஏற்கனவே அவன் என்கிட்ட திருடி அடித்து மூஞ்சி கை கால்லாம் வந்து செரஞ்சு போய் தான் வந்திருக்கான். ஏய் நீ யார் நில்லுன்னு ஓட்டமாக ஓடி போயிட்டான் அவன். அப்போ ஓடி போய் அந்த பக்கம் வந்து ரோட்டில் ஒருத்தவங்க வெங்காயம் விற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு அம்மா, வயசான அம்மா வெங்காயம் விற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த அம்மா சுருக்கு பையில் ஒரு இடத்துல ஓரமாக உட்காந்து காசு எண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பையன்கிட்ட தாயத்தை எடுக்க முடியல, ஓட்டமாக ஓடி போனவன் அடுத்த சந்தில் அந்த அம்மா பாவம் வெங்காயத்தெல்லாம் விற்று முடிச்சுட்டு காசை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த காசை அப்படியே சுருக்கு பையோடு பிடுங்கிட்டு ஓடி போயிட்டானாங்க. இது உண்மையாக நடந்த ஒரு கதை. நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இது நடந்துச்சு. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணேன். அதனால் குழந்தைங்களுக்கு தங்க பொருள் எதுவுமே போட்டு விடாதீங்க. ஏன்னா போட்டு விட்டால் நம்ம 24 மணி நேரமும் அந்த குழந்தைங்களோட இருக்க மாட்டோம். அப்போது அது இங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு வந்துக்கிட்டும் இருக்கும். இந்த மாதிரி தங்க பொருள் போனாலும் போயிட்டு போகுது, அதை பற்றி தப்பு கிடையாது, நம்ம திருப்பி சம்பாரிச்சிடலாம். நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா என்னங்க செய்கிறது. அவன் தீக்குச்சியை வச்சு இந்த இடத்துல அப்படி பொருத்தி விட்டாவன் ஒரு பிளேடை வச்சு அறுத்திருந்தா இந்த நரம்பு கட்டாயம்தான் நமக்கு பிள்ளை இல்லாமல் போயிருக்குங்க. அந்த தாய் துடித்த துடிப்பு, அந்த தாய் அழுதது, இதெல்லாம் என் கண்ணுக்குள்ளேயே இருந்துச்சு. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். அதனால் குழந்தைங்களுக்கு தங்க நகைகள் போட்டு விடாதீங்க. போட்டு விட்டா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருந்தால் போட்டு விடுங்க, இல்லைன்னா போட்டு விடாதீங்க. இது என்னுடைய கருத்து. பாய்.